ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் பி ஃபேமிலி வெர்பு யூஸ் பண்ணுறோம் அல்லது ஆக்சிலரி வெர்பு துணை வினைச்சொற்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல வினைச்சொல் நேரடியாக காலம் காட்டுது, இதெல்லாம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதில் 10 வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், முதல் வாக்கியத்தில் இது கொடுக்கிறது, இந்த மாதிரி வாக்கியம் வரும்பொழுது இதில் கொடுத்தலுங்கிற வினைச்சொல் நேரடியாக காலம் காட்டுது. அதனால் இங்கே துணை வினைச்சொற்கள் எதுவுமே போட வேண்டாம். இந்த ரூட் வெர்புன்னு சொல்கிறோம்ல, வேர்ச்சொற்கள், கொடுத்தலுங்கிற வினைச்சொல், அதுக்கான டென்ஸை அப்படியே பார்த்து போட்டுக்க வேண்டியது தான். இந்த இடத்துல இது கொடுக்கிறது அப்படிங்கிறது நிகழ்காலம். ஸோ அதுக்கான வார்த்தையை நாம் அப்படியே பயன்படுத்திக்க வேண்டியது தான். இட் கிவ்ஸ். இதே பாஸ்ட் டென்ஸ்னால் இட் கேவ், ஃப்யூச்சர் டென்ஸ்னால் இட் வில் கிவ். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இது கொடுத்து இருக்கிறது. இந்த எடுத்து, கொடுத்து, சென்று, வந்து, பார்த்து, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இது கொடுத்து இருக்கிறது, இது எடுத்து இருக்கிறது, இது எழுதி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஹேவ் ஃபார்ம் போட்டுருவோம். சப்ஜெக்டோட ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரி ஹேவா ஹேஸான்னு முடிவு பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்கிறது ஒருமை, அதனால் இட்டுன்னு போட்டுப்போம். அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்கான இந்த ஹேவ் ஃபார்ம் வந்து ஹேஸ். ஸோ இந்த வாக்கியம் இட் ஹேஸ் கிவன் அப்படின்னு மாறும். இதில் என்ன இருக்குது பாருங்கள், இருக்கிறதுன்னு இருக்குது. இந்த இருக்கிறது இந்த வார்த்தைக்கு முன்னாடி, அதாவது காலங்காட்டக்கூடிய இந்த வார்த்தைக்கு முன்னாடி எடுத்து, கொடுத்து, வந்து, சென்று, பார்த்து, இருந்து, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஹேவ் ஃபார்ம் போட்டுருவோம். இதைத்தான் நாம் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மீதி உள்ள 8 சென்டென்ஸையும் பாருங்கள். எல்லாமும் இருக்கிறது 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 அப்படி தான் முடியுது. இது எல்லாத்துக்குமே பி ஃபேமிலி தான் போடுவோம். ஸோ இந்த இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை காலம் காட்டும் பொழுது அதில் காலம் மாறுறப்ப என்ன பண்ணுவோம், இருந்தது இருக்கும் அப்படி தான் போடுவோம். இதே பன்மையாக இருந்தால் இருக்கின்றன, இருந்தன, இப்படி தான் போடுவோம். இந்த இடத்துல எழுவாயோட ஒருமை பன்மை தன்மைக்கேற்ப, இந்த காலத்துக்கேற்ப பி ஃபேமிலி வெர்பில் எது எப்படி வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு ஐ அப்படின்னு வந்தால் ஐ ஆம், ஐ வாஸ், ஐ ஷல் பி. வி அப்படின்னு வரும்பொழுது வி ஆர், வி வேர், வி ஷல் பி. அதே போல் யூன்னு வரும்பொழுது யூ ஆர், யூ வேர், யூ வில் பி. இப்போ தேர்ட் பர்சனில் ஒருமை பன்மைன்னு வர்றப்ப அங்கே ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரி நாம் இந்த டென்ஸை மாற்றிப்போம். உதாரணத்துக்கு ஹீ இஸ், இட் இஸ், தட் இஸ், ரவி இஸ், கண்ணன் இஸ், அந்த மாதிரி போட்டுப்போம். டென்ஸு மாறும்போது வாஸ்ன்னு போட்டுப்போம். ரவி வாஸ், கண்ணன் வாஸ், இட் வாஸ், அந்த மாதிரி போட்டுப்போம். ஃப்யூச்சரில் போடுறப்ப ரவி வில் பி, கண்ணன் வில் பி, இட் வில் பி, அந்த மாதிரி போட்டுப்போம். இதே பன்மையில் இருக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டாக மாற்றி எழுதிப்போம். உதாரணத்துக்கு தே, பாய்ஸ், கேர்ள்ஸ், புக்ஸ், இந்த மாதிரிலாம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு நாம் மாற்றி போட்டுப்போம். உதாரணத்துக்கு தே ஆர், தீஸ் ஆர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், பாய்ஸ் ஆர், அந்த மாதிரி போட்டுப்போம். அதே பாஸ்ட்டில் வர்றப்ப தே வேர், ஸ்டூடெண்ட்ஸ் வேர், பாய்ஸ் வேர், அந்த மாதிரி போட்டுப்போம். ஃப்யூச்சரில் வர்றப்ப தே வில் பி, பாய்ஸ் வில் பி, ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி, அந்த மாதிரி போட்டுப்போம். ஆக இந்த இருக்கிறது, அந்த இருத்தலுங்கிற நிலை காலம் காட்டும் பொழுது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த எடுத்து, கொடுத்து, வந்து, சென்று, பார்த்து, இருந்துன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வர இடத்துல மட்டும்தான் இந்த இருக்கிறது அப்படிங்கிற நிலை காலம் காட்டுறப்ப ஹேவ் ஹேஸ் ஃபார்ம் போடுவோம். மீதி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதில் செயல் இருந்தாலும் செயல் இல்லாமல் வேறு ஸ்டேட்டஸ் இருந்தாலும் நாம் அங்கே பி ஃபேமிலி தான் போடுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், கொடுத்து, கொண்டு, கொடுக்க, கொடுக்கன்னா கொடுப்பதற்குன்னு அர்த்தம், கொடுக்கப்பட்டு, இதெல்லாம் செயல் சார்ந்தது. இது ஒரு புத்தகமாக இருக்கிறது, இங்கே செயல் கிடையாது. இது நலமாக இருக்கிறது, இங்கேயும் செயல் கிடையாது. அதே போல் பாருங்கள், இது பள்ளியில் இருக்கிறது, இது பணியில் இருக்கிறது, இது நண்பர்களுடன் இருக்கிறது, இதில் எதுலேயுமே செயல் கிடையாது. ஆக இந்த மாதிரி வர எல்லா வாக்கியங்களுக்கும்
இந்த இருத்தல்ங்கிற நிலை காலம் காட்டும் பொழுது பி ஃபேமிலி வெர்பை தான் நாம் யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் திரும்பவும் சொல்கிறேன் கவனிங்க, இந்த எடுத்து கொடுத்து வந்து சென்று பார்த்து இருந்து இந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஹேவ் அல்லது ஹேஸ் ஃபார்ம் போட்டுப்போம். டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டோட ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரி ஹேவா ஹேஸா ஹேடாங்கிறத முடிவு பண்ணிப்போம். இப்போ பன்மையில் வருது அப்படிங்கிறப்ப ப்ரெசண்ட்டுக்கு ஹேவ் போட்டுப்போம். ஒருமையில் வர்றப்ப ஐ தவிர மற்ற ஒருமைலாம் வர்றப்ப தட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்றப்ப ஹேஸ் போட்டுப்போம். ஹீ ஹேஸ், ரவி ஹேஸ், இட் ஹேஸ் அந்த மாதிரி. பாஸ்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹேடு போட்டுப்போம். ஃப்யூச்சரில் ஐக்கும் விக்கும் ஷல் ஹேவ்னு போடுவோம். மற்றதெல்லாம் வந்தால் வில் ஹேவ் போடுவோம். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் எல்லாத்துலேயுமே வில் ஹேவ் போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆக இது நல்லா கவனிங்க. இன்னொரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன். இது கொடுக்கிறது இந்த இடத்துல செயல் நேரடியாக காலம் காட்டுறப்ப அந்த ரூட் வெர்பை அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அது என்ன டென்ஸில் வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இங்கே ஆக்சுவல் வெர்பு தேவையில்லை. மீதி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படிங்கிற நிலை காலம் காட்டுது. அதில் இந்த மாதிரி வந்தால் மட்டும் ஹேவ் அல்லது ஹேஸ் அல்லது ஹேட் இந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டோட ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்போம். தட் இஸ் ஹேவ் ஃபார்ம் அங்கே யூஸ் பண்ணுறோம். மீதி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பி ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டோட ஒருமை பன்மை தன்மைக்கு ஏற்ற மாதிரி டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி பி ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம். இதுதான். இப்போ இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். இட் கிவ்ஸ், இட் ஹேஸ் கிவன், இது கொடுத்து இருக்கிறது, இட் ஹேஸ் கிவன். பாஸ்டில் வந்தால் இட் ஹேட் கிவன், ஃப்யூச்சரில் வந்தால் இட் வில் ஹேவ் கிவன். அதே போல் இங்கே பாருங்கள், இது கொடுத்து கொண்டு இருக்கிறது, இட் இஸ் கிவிங். அதே பாஸ்டில் வந்தால் கொடுத்து கொண்டு இருந்ததுன்னு வரும். அப்போ இட் வாஸ் கிவிங். ஃப்யூச்சரில் வந்தால் இது கொடுத்து கொண்டு இருக்கும், இட் வில் பி கிவிங். அவ்வளோதான். இஸ், வாஸ், வில் பி அந்த டென்ஸ் மட்டும் மாறும். அதே போல் பாருங்கள், இது கொடுக்க இருக்கிறது, இட் இஸ் டு கிவ். டென்ஸு மாறும்பொழுது இந்த இஸ், வாஸ், வில் பி அது மட்டும் மாறும். பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது பாருங்கள், இது இருக்கிறது, இட் இஸ் எவ்வாறு கொடுக்கப்பட்டு, இட் இஸ் கிவன். டென்ஸு மாறும்போது எல்லாத்தையும் ஒரே ரூல் தான். அடுத்தது பாருங்கள், இது இருக்கிறது எவ்வாறு ஒரு புத்தகமாக, அப்போ இட் இஸ் எ புக். அதே போல் இங்கே பாருங்கள், இட் இஸ் இது இருக்கிறது எவ்வாறு நலமாக, இட் இஸ் வெல். நெக்ஸ்ட்டு இட் இஸ் இன் ஸ்கூல். அதே போல் இட் இஸ் ஆன் டியூட்டி. இந்த லீவு டியூட்டிலாம் வர்றப்போ ஆன் போட்டுப்போம். அடுத்தது இட் இஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இருக்கக்கூடிய சாதாரண ரூல். இதை கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த இடத்துல பி ஃபேமிலி போடுறது, எங்கே ஹேவ் ஹேஸ் போடுறது, எந்த இடத்துல இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.